திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் நம்முடைய நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியத்தின் விடுதலை நாள் கூட்டத்தில் மாலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே காலை கூட்டம், நம்முடைய காலை கூட்டம் பம்மலில் இருக்கிற சியான் காம்ப்ளெக்ஸில் வைத்து நடைபெற்றது. அங்கே அநேகர் பங்கு பெற்றார்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான இலவசமான விடுதலை பெற்று தேவனை துதித்து சென்றார்கள். சவுத் சென்னை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த காலை 10 மணி முதல் நடைபெறுகிறதான அந்த கூட்டத்திலே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதே வண்ணமாக சென்னை வட சென்னையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நம்முடைய வாலர் கல்வி நிலையம், அனிதா மெட்ரிகுலேஷன் அல்லது வாலர் கல்வி நிலையம் என்று சொல்லப்படுகிறதான ரித்தட்டன் ரோடில் இருக்கிறதான இந்த வளாகத்திலே நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய கூட்டங்கள் நடைபெறுகிறது. இதனை நீங்கள் கருத்திலே கொண்டு இதனை பங்கு பெறும்படியாக அநேகருக்கு அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா அவர்களாலே தொடங்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் வெவ்வேறு பகுதிகளிலே வைத்து தேவனுடைய நாம மகிமைக்காக இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுக்கிற அந்த விடுதலை கட்டுண்டவர்கள், பிசாசின் கட்டுகளிலே வியாதிகளிலே கஷ்டப்படுபவர்களுக்காக இந்த கூட்டங்கள் நடைபெற்று விடுதலை பெற்று வருகிறார்கள். முதலாவது வாரம் 2ஆம் வாரம்லே நாகர்கோயில் மார்த்தாண்டம்லே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறுகிறது. இதனை நீங்கள் கருத்திலே கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் நாகர்கோயில் மார்த்தாண்டம் பகுதியிலே இருந்தால் இந்த முதலாவது வாரம் 2வது வாரம் கூடுகையிலே இதில் பங்கு பெறும்படி உங்களை அவர்களுக்கு நீங்கள் நினைப்பூட்டலாம். மற்றுமாக இந்த கூட்டங்களை பற்றிய தகவல்களை நீங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கலாம். 3வது வாரம் சனிக்கிழமை நம்முடைய தலைமை இடமாக இருக்கிற நாசரேத் தேவனுடைய மாளிகையிலே வைத்து விடுதலை நாள் கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமையிலே 2000க்கும் மேலான மக்கள் அந்த இடத்திலே கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 4வது சனிக்கிழமை சென்னையிலே நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் 2 இடத்திலே நடைபெறுகிறது. காலையிலே சியான் காம்ப்ளெக்ஸ் பம்மலிலே முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற சியான் காம்ப்ளெக்ஸில் வைத்து நடைபெறுகிறது. மாலை கூட்டம் BKN பாலர் கல்வி நிலையத்திலே வைத்து நடைபெறுகிறது. நம்முடைய கூட்டங்களை நாம் சென்னை கூட்டங்களை ஜாய் டிவியில் யூடியூப் மூலமாகவும் ஜாய் டிவியிலும் ஒளிபரப்பட்டு வருகிறது. இதனை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்ப்பீர்கள் என்றால் இந்த கூட்டத்திற்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து இதற்காக இந்த கூட்டத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சகோதரர் டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா அவர்கள் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை பென்னியல் டிவியிலே காலை 6:30 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும், திங்கள் முதல் வெள்ளி வரை தேவனுடைய வார்த்தையை கொடுத்து வருகிறார்கள். நீங்கள் இதை பென்னியல் டிவியிலே நீங்கள் பார்த்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் யூடியூபிலே நம்முடைய ஊழியத்தின் யூடியூபாக டாக்டர் ஜே கிறிஸ்டோபர் ராஜா அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்லேயே பார்ப்பீர்கள் என்றால் அந்த யூடியூப் சேனலிலே சகோதரர்கள் கொடுக்கிறதான என்னுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தை தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி
இந்த 4 மொழிகளிலே 3 நிமிட செய்திகளை சகோதரர் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். இது அநேகருக்கு அந்த நாளை துவங்கும்போது பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்கள் இதனை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு இதனை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனடையும்படி நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்த பண்ணமாக கடந்த நாட்களிலே தேவனுடைய நாம மகிமைக்கென்று அடைக்கலான் குருவி என்ற அந்த முதியோர் இல்லம் நம்முடைய தலைமையிடமாக இருக்கிற நாசரேத் தேவனுடைய மாளிகையிலே துவங்கப்பட்டுள்ளது. சென்ற மாதம் டிசம்பரிலே 1வது வாரத்திலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அங்கே ஒரு 4 முதியோர்கள் அதிலே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக 4 ஊழியர்கள் அந்த இடத்துல பணி செய்து வருகிறார்கள். அங்கு தங்கி பணிபுரிய அர்ப்பணிப்புள்ள நர்ஸ் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு தெரிந்த நர்சிங் படித்த சகோதர சகோதரிகள் இருப்பால் அதை நீங்கள் சகோதரருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் விசேஷமாக இந்த அடைக்கலான் குருவி ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னுமாக சேர விரும்புகிறவர்கள் நீங்கள் அதனை சகோதரருக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த ஊழியத்தை தாங்க விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். முடிந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஏவுவானாரால் இந்த அங்கே இருக்கிற முதியோர்களுக்கான 1 மாத செலவினத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் அந்த ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தனி ஜபம், குடும்ப ஜபத்தில் நீங்கள் அதனை கருத்திலே கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் இந்த நேரத்திலே இதனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். நம்மத்திலே இருக்கிற டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா அவர்கள் நம்மிடத்திலே இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இப்படியாக நேரம் நமக்கு மிகவும் குறைவாக இருக்கின்றது. தம்பி தினேஷுடைய அந்த ஆராதனை மழையிலே நனைய வேண்டுமென்றே நான் புறப்பட்டு வந்தேன். நேரத்தின் அருமையினால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. நானும் கூட பல அறிவிப்புகளை கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் சரியாக 8 மணிக்கு முடித்து அதன் பிறகு விரைவாக சென்று பஸ்ஸை பிடித்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறபடியினாலே நேரடியாக செய்திக்குள்ளே நான் போகின்றேன். மிக அருமையாக எனது நண்பர் அவர்கள் அந்த அறிவிப்பை கொடுத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் சிறப்பாக ஆராதனையை நடத்தினார்கள் என்பதில் சந்தேகமில்லை. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதில் 11வது வசனம் 12, 13, 14 வரைக்கும் தம்பி தினேஷ் அவர்கள் இப்பொழுது வாசிப்பார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பார்த்தீங்களா, முதல் வசனம் சொல்லுகிறது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதை பிலிப்பியருக்கு எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எனப்பட்ட அந்த அப்போஸ்தலன் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதியாக அவர் பிறந்தபடியினாலே அவர் கமாலியல் எனப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிஞனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். அந்த நாட்களில் கமாலியன் மிகப்பெரிய அறிஞராக இருந்து தன்னுடைய மாணாக்கர்களுக்கு அவர் அறிவை ஊட்டி வளர்த்தார். ஒரு பக்கம் ஏராளமான பணம், இன்னொரு பக்கம் ஏராளமான அறிவு. அது எப்பொழுதுமே பவுல் அப்போஸ்தலனிடத்தில் ஏராளமாக இருந்தது. 12 சீசர்களும் ஆண்டவரோடு கூடவே இருந்தாலும் அவர்கள் இதுபோல அதிகமான நிருபங்களை எழுத முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவை கண்டிராத இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை விசுவாச பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக
இன்றைக்கும் இருக்கும்படியாக அவ்வளவு ஞானத்தோடு புத்தியோடு எழுதியிருக்கிறார். அவர் நிச்சயமாக அவர் அதிகமாக படித்தவர். ஒரு சமயம் உடைய அதிக படிப்பு உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது என்று ஒரு அதிகாரி அவரை திட்டுகின்றார். அந்த அளவிற்கு அவர் ஞானியாக இருந்தார். அவர் பணக்காரனாக இருந்தார், அதிகாரம் படைத்தவராக இருந்தார். அவர் பரிசேயனாக பிறந்தார். அவர் ரோம குடியுரிமையை பெற்றிருந்தார். இப்போ நம்ம அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் பெற்றிருந்தார். எவ்வளவு மரியாதையோ அதே போல. ஆனாலும் கூட அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக கடந்துகிறேன். அதெல்லாம் எனக்கு ஒரு காலத்தில் பெருசாக தெரிஞ்சுதுங்க, ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் குப்பையாக தெரிகிறது என்று அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு சில பணக்காரர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன். பேசும் பொழுதே அவர்கள் அந்த மோதிரத்தை காண்பித்து கொண்டே இருப்பார்கள். 10 விரலிலும் அந்த மோதிரத்தை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். செயினை வெளியே தெரியும்படியாக சட்டையை இழுத்து விட்டிருப்பார்கள். அவர்கள் அதை பெரிதாக அவர்கள் எண்ணி அதை எல்லாரும் காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்றார்கள். வீட்டுக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக வருகிற பொழுது இந்த உலகத்தின் மேன்மைகள் மகிமைகள் எல்லாம் நமக்கு ஒரு பொழுதும் பெரிதாக தெரியாது. அது நிச்சயமாக நமக்கு தெரியாது. நம்முடைய படிப்பு, நம்முடைய பட்டங்கள், இல்லைன்னா நமக்கு இருக்கிற மேன்மைகள் எல்லாம் நமக்கு குப்பையாக தெரியும். இயேசு கிறிஸ்துவின் அன்பே நமக்கு பெரிதாக தெரியும். ஊழியம் ஒன்றே நமக்கு பெரிதாக தெரியும். அதுதான் நமக்கு பிரதானமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒருவர் தன்னை மேன்மையாக எண்ணுகிறார் என்றால் இன்னமும் ஒரு பக்குவப்படவில்லை, கிறிஸ்துவின் அன்பை முழுமையாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்திலே நாம் கடந்து போகின்ற பொழுது வேறு காரியங்கள், இந்த உலகத்தில் மேன்மையாய் எண்ணப்படுகிறவைகள், ஜனங்கள் மேன்மையாய் பேசுகின்றவைகள் எல்லாம் குப்பைகள் என்று நாம் விட்டு ஊழியத்தின் பின்பாக நாம் வர வேண்டும். அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவானானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கின்றேன். அவர் சொல்றாரு, நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொழுதும் நான் நினைக்கக்கூடாது. நானும் நினைக்கல, நீங்களும் நினைக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு ஆலன் பால் செய்தி கொடுக்கிற பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர் பைபிளில் சில வசனங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். அதாவது, நானும் பைபிளை நன்காய் படித்திருக்கிறேன், எனக்கும் எல்லாம் தெரியும் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். வீட்டுக்குரியவர்களை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்திலும் கற்று தேர்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அது நிச்சயமாக பெருமையை நமக்கு கொண்டு வரும். நிறைய பேர் தங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத காண்பிக்கணுங்கிறத ரொம்ப குறியாக இருப்பாங்க. சிலர் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது வசனங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது, எனக்கு இந்த வசனங்கள்லாம் தெரியும் என்பதை காண்பிப்பதற்காக அந்த வசனங்களை சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். இல்லவே இல்லை. நாம் அப்படி நம்ம ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதனாக, ஒரு தேறின ஒரு ஊழியக்காரனாக காண்பிக்க வேண்டுகிற அவசியமே நமக்கு இல்லை. சொல்றாரு, எதுக்காக கிறிஸ்து என்னை பிடித்தாரோ அதை நோக்கி நான் தொடர்கின்றேன். பார்த்தீங்களா, ஆசையாய் தொடர்கின்றேன். கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திற்காக பிடித்திருக்கிறார். ஒருவேளை தினேஷை பாட்டுக்காக, மியூசிக்காக பிடித்திருக்கலாம், சாந்தகுமார் சாலமனை பிடித்திருக்கலாம், இல்லை சாலமோனை நமக்கு நாட்களில் அழகாக வண்டி ஓட்டி எத்தனையோ இடங்களுக்கு கொண்டு போகின்றார். சார் மங்கள்ராஜ் அவர்களை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு ஆர்கனைசராக பிடித்திருக்கின்றார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தம்பி எபி அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற. எனது மனைவி இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் எடிட்டிங், ஷூட்டிங் எல்லாம் இப்போ விளாசி கட்டுகின்றார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றுக்காக பிடித்திருக்கின்றார். அதை நான் ஆசையாய் பின்தொடர்கின்றேன். இதில் முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் ஆசையாய் கிறிஸ்து நம்மை எதற்காக பிடித்தாரோ அதில் நம்ம ஆசையாக பின்தொடர்கின்றோமா என்பதுதான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஆசையோடு உங்கள் பணியை செய்கின்றீர்களா என்பதை நாம் கவனிப்போம். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை ஆசையாய் நாம் செய்கிறோமா? நாம் செய்கின்றோம் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. ஆனால் ஆசையாய் நான் தொடர்கின்றேன் என்று சொல்லி சொல்லுகிறார். சந்தோஷமாக இந்த 4வது சனிக்கிழமை வந்துவிட்டது. இன்னைக்கு பிரதர் வருவாங்க, இன்னைக்கு ஊழியம், சந்தோஷமாக நான் தொடர்கின்றேன் என்று உங்களாலே சொல்ல முடியுமா? கிறிஸ்துவண்டை வருகிற பொழுது சந்தோஷமாக, ஆசையாக, மகிழ்ச்சியாக வர வேண்டும். வந்துருச்சே அப்படின்னு சொல்லி எரிச்சலாக நாம் செய்வோம் என்றால், கடைமுறைக்கு செய்வோம் என்றால் கிறிஸ்து நம்மில் பிரியப்படவே முடியாது. அவர் சொல்றாரு, நான் பிடித்து கொண்டு நினைக்கிறதில்ல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவின் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கின்றேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடி. பார்த்தீங்களா, நமக்கு நிறைய ஓட்டத்தில் முன்னேற முடியாதபடி நிறைய தடைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிற
பல காரியங்கள் நம்மை தொடர முடியாதபடிக்கு வரும். அதெல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடி, இயேசுவை நோக்கி ஓடி, சிலுவையை நோக்கி ஓடி, பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அதை நோக்கி ஓடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம ஓடணும். அதாவது இந்த ஊழியம் செய்கிறோம், இந்த மாதிரி ஊழியத்தில் முன்னால் நிற்கிறோம், ஆண்டவருக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோங்கிறதுல ரெண்டாவது. எப்படியாவது நாம் மரிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள் நம்ம பிரவேசிக்கணும். அதுதான் முதலாவது காரியம். வேறு எதுவும் முக்கியமானது அல்லவே அல்ல. இப்பொழுது திடீரென்று ஒரு அழைப்பு வந்தால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருள், ஹெவன்லி கால்ஸ் உடைய அந்த பந்தய பொருள் அப்படின்னு இந்த ரேஸ்ல நம்ம கொடுக்குற கிரவுன் வந்து பரலோக வீடு, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வீடு. நான் ஒரு சிலர் ரொம்ப நாளாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிச்சுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருக்கும்போது என் ஆவி முழிச்சிருக்குது. அப்போ நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்கன்னு நினச்ச 2 பேர் அப்படியே ஆவியில் நடந்து வந்து, அதாவது பேயாக நடந்து வந்து என்னை பார்த்துட்டு என் ரூமுக்குள்ளே வந்துட்டு அப்படியே போகிறாங்க. நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். இவர்களெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்களா நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கு ஒரு வாலிபன் என்னை சந்திப்பதற்காக அன்று அறியாத ஒரு வாலிபன் ஒரு விஷயமாக வந்திருந்தார். அப்பொழுது அவருக்கு நான் ஜெபித்த பொழுது சவப்பட்டியிலே ஒரு உடல் அப்படியே விபத்திலே மறித்து மூடப்பட்டு ஒரு கையை இப்படி மடித்து வைத்து படுத்து கிடந்த காட்சி என் கண்ணுக்கு முன்னால் வந்தது. கர்த்தரை அறியாதபடி மரித்தபடியினாலே உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? 70 வயதோ 80 வயதோ 90 வயதோ அவர்கள் ஒரு அசுத்தாவியாக இந்த பூமியிலே உலாவுகிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது. பந்தய பொருள் பரலோகத்தில் ஒரு வீடு. கண்ணை மூடும் பொழுது நல்லது, வா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஆண்டவரும் ஆபிரகாமும் நம்மை அழைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஓட வேண்டும். வேறு எதுவும் நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பந்தய பொருளாகிய பரலோக வீடு நமக்கு கிடைத்தால் அதுவே போதும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அப்ப ஒரே சிந்தையா இருங்க. யோதியா சிந்திக்கையா நீங்க எல்லாம் ஆண்டுடைய ஊழியத்தை செய்றீங்க, ஒரே சிந்தையா இருங்க. ஒரு மாடு இங்க இழுக்குது, இன்னொரு மாடு இங்க இழுக்குதுன்னா வண்டி போகாது. ஒரு மாடு ஒரு 100 கிலோ பாரத்தை இழுக்கும் என்றால் 2 மாடு சேர்ந்து 2000 கிலோ எடையை இழுக்கும் என்று சொல்லி நான் சின்ன வயதிலே நான் படித்தேன். ஒரு மாடால 100 கிலோ தான் இழுக்க முடியும். ஆனால் 2 மாடு சேர்க்கும் என்றால் 2000 கிலோவுக்கும் அதிகமான எடையை அது இழுக்கும். இரண்டால் 2 மாடு சேர்கிற பொழுது அந்த 2 மாட்டுக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கு. யோதியா சிந்திக்கையா நீங்களாம் ஒரே சிந்தையா இருங்க. இப்போ நம்ம கர்த்தருடைய நாமத்தில் இப்போ போட்டோ எடுத்தோம், ஒரு டீமா இருக்கிறோம். நம்மெல்லாம் ஒரே சிந்தையாக இருப்போம் என்றால் இந்த சென்னையை ஒரு சில வருடங்களிலே நம்ம அசைக்கின்றவர்களாக இருப்போம். நமக்கு இணையாக யாருமே இருக்கவே முடியாது. ஒரே சிந்தனை இருக்க வேண்டும். இங்கு ஒரு சிந்தனை அங்கு ஒரு சிந்தனை என்று அல்ல. இங்கு ஒரு ஆசை அங்கு ஒரு ஆசை, இங்கு ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலம் என்று அல்ல. எல்லாருக்கும் ஒரே சிந்தை, இயேசுவின் ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும், பரலோக வீட்டிலே இடம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே சிந்தை இருக்கும் என்றால் யோதியாவே சிந்திகையாவே நீங்க அப்படி இருங்கன்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லுகின்றார். இந்த யோதியா சிந்திகையை பத்தி வேற எங்கேயாவது போட்டிருந்தா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். இதற்காக அவர்கள் வரலாற்று புஸ்தகத்தில் இந்த பைபிள்ல இடம் பெற்றிருக்காங்கன்னா அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை ஒரே சிந்தையா இருங்க. அப்படின்னா அவங்க ஒரே சிந்தையா இருக்கவில்லை. நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். ஒரே சிந்தையா இருந்தால் நமக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்றையின் உடன் விளையாட்டுகளோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பாருங்க, சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சாதாரணமான காரியமா இது? ஊழியக்காரன் வந்தானா காலையிலே போய் கூப்பிட்டு வர்றது, லாட்ஜில் தங்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு மறுபடியும் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டு வர்றது, ஜனங்கள் ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு பொறுமையாக சொல்கிறது, பாட்டு பாடுறது, காத்திருக்கிறது, அதுக்கு பிறகு போய் சாப்பாடை பரிமாறுறது, அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுக்காமல் மறுபடி வீடு வீடாக போய் சந்தித்து ஜோம் பண்ணுவது, காரை பொறுமையாய் ஓட்டி கொண்டிருப்பது. வீட்டிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், எப்பா வந்துட்டீங்களா, அங்கே பிரச்சனை, பையன் கீழே விழுந்துட்டான், அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னென்ன வராமல் இருக்கீங்க. மிகவும் பிரயாசப்பட்டார்கள். பல இடர்பாடுகள் ஊழியத்தை செய்கிறதுக்கு வரும். ஒரு நாள் தான் நம்ம இங்கே இருக்கிறோம் நினைக்கிறோம், ஆனால் அந்த ஒரு நாள் அங்கே இருக்க முடியாதபடிக்கு பல இடர்பாடுகள் வரும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசானவன் போராடுகின்றவனாக அவன் இருப்பான்.
சாதாரணமான மக்களால் இந்த ஊழியத்திலே நிற்கவே முடியாது. அன்றையும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருபோதும் இந்த கனமான ஊழியத்தில் பங்கு இருக்காது. நிறைய பேர் ஊழியம் செய்ய ஆசைப்படுறாங்க, நான் வந்துடுவேன் நிற்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை இல்லை, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்தில் இருக்க முடியாது. ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணோம் அடைக்கலான் குருவிலத்தில். வேலைக்கு எங்கெல்லாமோ ஆட்கள் வரேன்னு சொல்லி தான் கடைசியில் ஒருத்தரும் வரல. மேனேஜரை போட்டாச்சு. அப்போ அவங்க இருக்கிறவங்கள பராமரிக்கிறதுக்கு ஒரு வாலிப மகள் 35 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துடுறேன், நான் ஊழியம் செய்கிறேன், சம்பளமே தர வேண்டாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல் நாள் ரொம்ப தாழ்மையாக இருந்தார்கள், எல்லா வேலையும் செய்தார்கள். அப்பா நீ எவ்வளோ நல்லவர் என்று நான் துய்த்துட்டு கொஞ்ச நாள்லேயே சாயம் வெளுத்து போயிற்று. இப்பொழுது அவர்கள் பணியில் இல்லை, வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை வந்துவிட்டான். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் இந்த கனமான ஊழியத்தில் இருக்க முடியாது. ஆசையோடு வரலாம், கொஞ்ச நாளே அவர்கள் இடறி கீழே விழுவார்கள், இல்லைகள் வர முடியாது என்று ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அழைத்திருந்தால் இந்த ஊழியத்தில் நிலைத்து நிற்கலாம். இந்த சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட அதிகமாக பிரயாசப்பட்டார்கள். அதிகமா பிரயாசப்படுறாங்க, பல தியாகங்களை செஞ்சாங்க, பல வேதனைகளை சகிச்சுக்கிட்டாங்க, பொறுமையா இருந்தாங்க. அப்பந்தான் ஊழியம் செய்ய முடியும். அப்படி செய்தால் என்ன அழகாக அந்த வசனம் முடிகிறது, அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. எப்போ நம்முடைய பெயர்களை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார்? ஊழியத்தின் நிமித்தமாக அதிக பிரயாசங்களை எடுக்கும் போது நம்ம எல்லாத்தையும் வெறுத்து நாம் இந்த பணிக்காக நம்முடைய முதுகை கொடுக்கிற பொழுது, தோலை கொடுக்கிற பொழுது, நான் இந்த சமயம் சுமக்கிறேன்னு சொல்லி கஷ்டத்தோடு அந்த மாடு அந்த வண்டியை இழுத்து செல்வது போல நாம் இழுத்து செல்லுகிற பொழுது, ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறுகிற பொழுது பரலோகத்தில் என் பேரை எழுதுகிறேன், என் ஊழியத்துக்கு இவ்வளவு உதவி செய்யறான், இவ்வளவு பாடுகளை இவன் சந்திக்கின்றான், இவன் பேரை எழுது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நம்முடைய பெயரை எழுதுகின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, விருதாவாக அல்லவே அல்ல. இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம், நான் கிறிஸ்துவுக்காக ஓடுறேன் எனக்கு என்னன்னு சொல்லி நினைக்கலாம். இல்லை, உங்களுடைய பெயர்களை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகின்றார். அதை விட ஒரு பாக்கியம் என்ன இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பெயரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இவனுக்கு ஒரு இடத்தை போட்டிருப்பா, இவனுக்கு ஒரு வீட்டை கட்டிரு சொல்லி ஆண்டவர் அங்கே நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். வாசிங்க அடுத்த வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரொம்ப கஷ்டமான காரியம் இதுதான். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா முடியாது. ஏன்னா நிறைய கவலைகள், நிறைய தேவைகள், நிறைய பிரச்சனை. நாளைக்கு என்ன பண்ண, திங்கக்கிழமை என்ன பண்ண, என்ன திங்கக்கிழமை நிறைய பேருக்கு பணம் கொடுக்கணும். அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு இஷ்டத்துக்கு காசு செலவழிச்சு கேட்டி நான் திங்கக்கிழமை வந்து தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு நம்பிக்கையில், விசுவாசத்தில். பிரித்துக்குரியவர்களே, பல தேவைகள் நமக்கு வருகிற பொழுது, பல நெருக்கடிகள் நமக்கு வருகிற பொழுது நாம் எப்பொழுதும் கவலைப்படுபவர்களாக, சிந்தனை செய்பவர்களாக, கோபப்படுபவர்களாக, எரிச்சல் படுபவர்களாக, வேலையே செய்ய விருப்பம் இல்லாதவர்களை மாறி போறோம். இல்லை, நீங்க ரொம்ப சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படுறீங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பூமியில நான் வாழுகிற நாட்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் நான் ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மகிழ்ச்சியா இருப்பதே நீதிமானின் பலன். நீங்க மகிழ்ச்சியா இருந்து ஒரு ஊழியத்தை செஞ்சு பாருங்க, கவலையோட ஊழியத்தை செஞ்சு பாருங்க, பயத்தோடு நடுக்கத்தோட ஊழியம் செஞ்சு பாருங்க, கோழி கிண்டிடுவீங்க, மண்ணை கவிடுவீங்க. சந்தோஷமா செஞ்சு பாருங்க, ஐயோ நீங்க 10 மடங்கு நல்லபடியாக ஊழியத்தை செய்வீங்க, 10 மடங்கு அழகாக பாடுவீங்க, 10 மடங்கு அழகாக ஆராதனை நடத்துவீங்க, மெசேஜ் கொடுப்பீங்க. யாரும் உங்களை பார்த்தாலும் ஐயோ இது யாருக்கு நினைக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எப்போ தெரியுமா? நீங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது. புளிக்குழம்பு வச்சிருந்தாலும், ரசத்தை வச்சிருந்தாலும் சந்தோஷமா சாப்பிடணும். என்ன டேஸ்டா இருக்கு, எங்க அம்மா வச்சது, என் பொண்டாட்டி என் கைப்பட்டாலே என்ன டேஸ்டா இருக்குது. உப்பே இருக்காது, வாயில வைக்க முடியாது. என் மனைவி என்ன அழகா சமைக்கிறாங்க தெரியுமா? பிரியத்துக்குரிய என் மனைவி, நீங்க தயவுசெய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள், என் மனைவி ரொம்ப அழகாக சமைப்பார்கள். வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக இருப்போம் என்றால் உரைப்பும் கூட நமக்கு இனிப்பாக தெரியும், புளிப்பும் கூட நமக்கு தெரியவே தெரியாது. ஷெல்டன் கை தட்டுகிறார், அடுத்த மாசம் தான் ஒரு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிரியத்துக்குரியவர்களே, சந்தோஷமாக இருங்கள். அப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம், ட்ரெஸ் வாங்கிட்டு வரட்டாலும் சந்தோஷம். பிள்ளைங்களே, நீங்கள் அப்பா நைட்டு வரும்போது அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? என்ன எதுக்கு மக்களே சொல்லுங்க, அப்பா என்ன வாங்கிட்டு வருவாங்க? பண்டம் வாங்கிட்டு வருவாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, என் மனைவி கல்யாணம் பண்ணப்போ தான் தெரியும் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க. சின்ன பிள்ளை மாதிரி அவள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம்.
அப்பா நீங்கள் இன்னைக்கு எனக்கு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, மஸ்கோத் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, பக்கோடா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா, பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நன்றி. அடுத்த நாள் ஒன்றுமே இல்லை, அப்பாட்ட காணிக்கையே கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சரி, இப்போ பரவாயில்ல, அதில் என்ன இருக்குது, நம்ம இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான வழி. இருந்தாலும் சந்தோஷம், இல்லாவிட்டாலும் சந்தோஷம். அப்பா கொடுத்தாலும் அவர் மீது அன்பு, அவர் அப்பா நம்ம அப்பா தான், கொடுக்கட்டாலும் நம்முடைய அப்பா தான். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொண்டு சந்தோஷமாக எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அது என்ன அழகா போட்டிருக்கு பார்த்தீங்களா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதா. உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுமா? அந்த 2 பிள்ளைகிட்ட கேட்டால் நான் சொல்லுங்க, எங்கள் அப்பா கோவமே பட மாட்டாங்க பாஸ்டர். இதுதான் மிகப்பெரிய சாட்சி. சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் கிறிஸ்துவ சார் அவங்க ரொம்ப சாந்தமான மனுஷன், நான் சாந்த குணமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். 2-3 தடவை அமைதியாருன்னு சொல்லுவேன். 4வது தடவை அவன் பேசுனான்னா போடுற சத்தத்தில் கிளாஸே 10 நிமிஷம் நடுங்கிரும். சாரை கோவப்படுத்திட்டாடா, அவர் என்ன பண்ணுவார்னே தெரியாது. அது நாய் வேஷம் போட்டாச்சு, குழைச்சி தான் அவன்கிட்ட போய் 5 தடவைக்கு மேலே கெஞ்ச முடியாது. நான் அதே இதை ஒய்ஃப்கிட்ட செய்ய முடியாது. நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும். கை கட்டிகிட்டே தான் உட்காந்து கிளாஸில் மாணவர் மத்தியில் சிங்கமாக கர்ச்சிப்பேன். வீட்டுக்கு பொண்டாட்டி முன்னாலும் வந்தேன்னா கையை கட்டிகிட்டே உட்கார்ந்துருப்பேன். பிரியத்துக்குரியவர்களே, அது வேறு இது வேறு என்பதை நான் புரிந்து கொண்டேன். வாழ்விலே சாந்த குணம் என் சாந்த குணம் யாருக்கு தெரியுதோ இல்லை, என் மனைவிக்கு தெரியும். அவன் சொல்லுவான், என் புருஷன் என்னை கோவப்பட்டதே கிடையாது, 5-6 வருஷத்தில் கோவப்பட்டதே கிடையாது. எல்லா புருஷனும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீ என்ன சொல்றீங்க, உண்மையாக தான் சொல்றீங்களா? ஆமாம், அவங்க என்னை கோவப்பட்டதே கிடையாது. இந்த வசனம் யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, எனக்கு பொருந்தும். எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையா, என் மனைவிக்கு கண்டிப்பாக தெரியும். நான் கோவப்பட்டதே கிடையாது 6 வருஷத்துல. அடிச்சதே கிடையாது. முக்கியமான பாயிண்ட், அடிச்சதே கிடையாது. சில ஹஸ்பண்ட்ல தூக்கி போட்டு அடிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூக்கி போட்டு அடிப்பாங்க, ஃபுட்பாலை போட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. ஐயாலாம் அடிச்சது இல்லை, சும்மா நான் சொல்றேன். சில கணவர்கள் அப்படி இருக்காங்க. நமக்கு அப்படி பழக்கமே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் சாந்த குணம் உங்கள் மனைவிக்கு தெரிந்திருப்பதாக, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிந்திருப்பதாக, உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு தெரிந்திருப்பதாக என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்து, கர்த்தர் சமயமா இருக்காரு. அப்படின்னா நாளைக்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்க போறாரு, இன்னைக்கு ஆஸ்வதிக்க போறாம ஏன் கோவப்படணும்? கிடைக்காதனால தான் நமக்கு கோவம் வருது. கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு ஏன் கோவம் வரப்போகுது? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. சமீபமாக இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு கோபமே வராது. வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீ ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. முதல் பாயிண்ட், எதை பத்தி கவலைப்படாதீங்க. வியாதி, கஷ்டம், நஷ்டம், தேவை, பணம் இல்லை, அது இல்லை. எதை பத்தி கவலைப்படாம இருந்தாதான் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய வட்ட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னா, எங்க அப்பாவுக்கு என் தேவையை குறித்து தெரியாதோ அப்படின்னு இடக்கு மடக்கா பேசுவாங்க. அவங்களுடைய அறியாமை அது காண்பிக்கிறது. நாம் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு சோத்திரத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா, அப்பா சோத்திரம் ஐயா, நெருக்கப்படுறேன்ப்பா, கஷ்டப்படுறேன்ப்பா, அவசரமா எனக்கு உதவி தேவையா, நான் ஆண்டவரை ஸ்துதித்து கொண்டே கர்த்தருக்கு சொல்லணும். தானியேலும் நண்பர்களும் கொல்லப்பட போறாங்க. ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டுட்டு சொல்ல மாட்டேன், நீங்க சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லணும்னா எல்லாரும் நடுங்குறாங்க. அது எப்படி சொப்பனத்தை சொல்லாம அது அர்த்தத்தை சொல்ல முடியும் ராஜா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. இல்ல இல்ல, நான் சொப்பனத்தை சொன்னா நீங்க டுபாக்குரா ஏதாவது சொல்லி விட்டுருவீங்க, என்னை ஏமாத்தி விட்டுருவீங்க, அது நடக்காது. நான் சொப்பனத்தை கண்டேன், அதை நீங்க சொல்லணும், அப்பதான் நீங்க உண்மையான ஆளுன்னு சொல்லு. எவ்வளவு விவரமான ஒரு ராஜா பாத்தீங்களா? விதைக்காத இடத்துல அறுப்பேன்னு சொல்லி சொன்னவர் அவரு தான். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லு, அப்பதான் நான் நம்புவேன். பிரியத்துக்குரியவர்களே, பயங்கரமான ஒரு ராஜா பயங்கரமான கட்டளையிட்டார். அப்பொழுது சோஸ்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தானியேலும் நண்பர்களும் ஜெபிக்கிறாங்க. இரவு நேரத்தில் ஆண்டவர் சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்துடைய அர்த்தத்தை தான் சொன்னார், 7 வருஷங்கிறது. ஆனா தானியேலோ சொப்பனத்தையும் சொல்லி ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெற்று, இரவு நேரத்தில் வெளிப்பாடுகளை பெற்று அவர் மிகப்பெரிய சாதனையை செய்தார் என்று நான் காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜோமனும் போதே சோத்திரம்ப்பா சோத்திரப்பா, நீங்க செஞ்சிட்டீங்க, நன்றிப்பா, உமக்கு நன்றி, உங்களுடைய வல்லமை இது ஒன்றும் கிடையாது சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? அழுதுகிட்டே ஜெபம் பண்றோம். நம்ம என்ன செய்யறோம்? உமக்கு கண்ணே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். அப்ப எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்? அப்படி நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, அப்போ நம்ம அப்படி விண்ணப்பம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு பெரிய சந்தோஷம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் நம்ம உள்ளத்துல இருக்குமா. எவ்வளவோ கவலைகள் இருந்தது, எவ்வளவோ பாரங்கள் இருந்தது, ஆனா விண்ணப்பம் பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திட்டோம்னா அதுக்கு பிறகு பாரம் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்கும். சரியான எடுத்துக்காட்டு யாரு? பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல கவலையோடு அழுது ஜெபம் பண்ணி சமாதானத்தோட போனது யார்? அன்னாள். அன்னாளுடைய உள்ளம் உடைந்து ஒரே பொசிஷன்லேயே பல மணி நேரம் அப்படியே கடந்து குடித்து வைத்திருக்கிறான்னு சொல்லி பிரதான ஆசாரியர் நினைக்கிறதுக்கு அவங்க கடந்தாங்க. ஆனா இறுதியில அவங்க ஜெபம் ரொம்ப வல்லமையா இருந்ததுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார்கள் நம்பிக்கையோடு போனாங்க. பல வருடம் அடைக்கப்பட்டிருந்த கற்பம் அது திறக்கப்பட்டது. மாபெரும் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் வந்தார். குழந்தை இல்லாத பெண்களே எப்படி குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு பைபிள்ல இருக்க முடியுமா? நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து மன்றாடி நாம் ஆண்டவரை எனக்கு செய்தே ஆக வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிச்சோன்னா ஒரு சமாதானம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, என் பிரேயர் ரீச் ஆயிடுச்சு, ஆண்டவர் செய்ய போறார். அதுக்கு பிறகு கவலைப்பட மாட்டோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது குழந்தைக்கு மாத்திரமல்ல, என்ன தேவையாக இருந்தாலும் என்ன காரியமாக இருந்தாலும் நாம் இந்த அன்னாளை போல ஜெபித்து சமாதானத்தோட போவோம்னா இதில் சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். 5 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், அதன் பிறகு உங்களுக்காக தனித்தனியாக ஜெபித்து சீக்கிரமாக நாங்கள் கடந்து போவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்பா பிதாவே, நாளிலும் கூட எங்களோடு பேசிய உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் ஐயா. சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட அவர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டார். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதை விட என்னப்பா எங்களுக்கு வேணும்? உமக்காக சுவிசேஷ விஷயத்துல வீடு வீடாக சென்று ஊர் ஊராக சென்று அலைந்து தெரிந்து பல சிரமங்களை பொறுத்து உடல் உபாதைகளை பொறுத்து உமக்காக ஓடுவதை நீர் மறப்பீரோ? உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற இந்த பிரயாசத்தை மறப்பீரோ? மறக்கவே மாட்டீங்க. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தினுடைய நாமத்தை எழுதியிருக்கீங்க, நன்றி. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருபோதும் இந்த கனமான ஊழியத்தில் நிலைத்திருக்க முடியாது ஐயா, நிலைத்திருக்கவே முடியாது. பரம தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளை ஆற்றுவீராக, தேற்றுவீராக. 2024 இந்த வருடம் முழுவதும் அவர்கள் இந்த வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு உமக்குள்ளே சந்தோஷமாக ஓட அவர்களுக்கு உதவி செய்யும். சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகம் தர முடியாத சமாதானம் இப்பொழுதே உண்டாகட்டும், சிந்தையை காத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு சிறுக விதைத்தீர்கள் சிறுக அறுத்தீர்கள், பெருக விதைத்தீர்கள் பெருக அறுத்தீர்கள் எனப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்வீங்க, அதற்காக நன்றி. கண்மணியை போல காத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் தக்க பலனை தார். கையின் பிரயாசங்களை பெருக செய்யுங்க, வியாதியை நீக்குங்க, பலகீனங்களை நீக்குங்க. இந்த வருஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது, தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகளே வரக்கூடாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு, குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் எப்பொழுதும் வருவதாக என் ஆண்டவர் அப்படியே செய்வீரார், பெரிய காரியங்களை செய்வீரார். என் அப்பா, இந்த நாளிலும் கூட இத்தனை தடைகள் மத்தியில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூட உம்மை துதிக்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கோடி சோத்திரம், கோடி சோத்திரம். குற்றங்கள் குறைகளை மன்னி உமக்கே எல்லா துதிக நம்மையும் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.